ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வரீங்களா எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தை பார்க்கலாம். இப்போ பார்த்துட்ருக்கீங்களே அந்த பிங்க் கலர் பூ, அது வருஷம் முழுக்க பூக்கக்கூடியது. இன்னும் சீசன் டைமில் நிறைய பூத்து குலுங்கும். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சோளம். இது அதில் பூ எடுத்துருக்கு பாருங்கள். அவ்வளோ சோளம் இருக்குது. பொதுவாக நிறைய காய்கறி போடுவேன் நான். அது ரெயின் லில்லி, ஒரு பிங்க் கலரில் இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த ரோஜா என்ன ஒரு அழகாக இருக்குது. இது வீடியோவில் சரியாக தெரியுமான்னு தெரியலை, ஆனால் அது பார்க்க கலரு அவ்வளோ அழகாக இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தொட்டாச்சினி இங்கேயும் வச்சுருக்கேன். அது பாருங்களேன் எவ்வளோ பூ எடுத்துருக்கு. பார்க்கவே அழகாக இருக்குது. அவ்வளோ பச்சையாகவும் இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த டேபிள் ரோஸுன்னு சொல்லுவாங்க, நாங்கள் பட் ரோஸுன்னு சொல்லுவோம். இது பாருங்கள், எங்கள் மாடி முழுக்க அதுதான் நிறைய இருக்குது. நிறைய கலர் கலராக நான் வச்சுருக்கேன் இந்த பூவை. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. பக்கத்துலேயே பாருங்கள், இது வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ தான் வளர்ந்து நிறைய தாள் இருக்குது. துளசி, இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா துளசி தான். அவ்வளோ துளசி இருக்குது. நடுவில் சோளமும் வச்சுருக்கேன். பூ எடுத்துருக்கு. அதில் பாருங்கள், இந்த இடம் முழுக்க துளசி தான் இருக்குது. அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா அடுத்தது அந்த மஞ்சள் வச்சுருக்கேன். இது நாங்கள் பொங்கலுக்கு வாங்கினது தான், நட்டு வச்சது. ஸோ அதுலேருந்து மஞ்சள் வளர்ந்துட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ரெயின் லில்லி இங்கேயும் வச்சுருக்கேன். இது ஒயிட் கலரில், ஃபஸ்ட்டு பார்த்தது பிங்க்கு, இது ஒயிட்டு, அதுக்கப்புறம் எல்லோவும் வச்சுருக்கேன். நீங்கள் அந்த மழை டைமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பூ பூத்துருக்கும். தொட்டி ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். இந்த பூவுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அங்கங்கே பட் ரோஸ் வச்சுருக்கேன். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. இது சோளம். இங்கேயும் பார்த்திங்கன்னா நல்ல அழகாக கதிர் வந்திருக்கு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஸ்பைடர் லில்லி. இதுவும் பார்த்திங்கன்னா பூத்து முடிச்சிடுச்சு. அதில் ஒரு வெள்ளை கலரில் பூ பூக்கும். பார்க்க அழகாக இருக்கும். இது சங்குப்பூ. இது முழுக்க துளசி தாங்க. முழுக்கவே துளசி தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ துளசி இருக்குதுன்னு. தேவையான போது நாங்கள் கஷாயம் போட்டு குடிச்சுக்குவோம். அதில் ஃபுல்லாக துளசி தான். இங்கே சோளம் போட்டிருக்கேன். இங்கேயும் துளசி எல்லாம் இருக்குது. பாருங்கள், இங்கேயும் மஞ்சள் வளர்ந்துருக்கு பாருங்கள். இது பொங்கலுக்குள்ளே நமக்கு தயாராகிடும். இங்கே முழுக்க துளசியும் ஸ்பைடர் லில்லி இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இங்கே நிறைய காய்கறி போட்டிருந்தேன், அறுவடை பண்ணிட்டேன். தோட்டம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இருக்குது. இன்னொரு பகுதியில் பார்க்கலாம்.